என்ன மன்னிச்சிருண்ணே. நீ என்ன பண்ண, நாள்ல இருந்து உங்க வேலைக்கு வந்துரு. மன்னிச்சிருக்கனே, தெரியாம தவறு பண்ணிட்டேனே நானு. மன்னிப்பு கேக்குறியா? நீ என்னவோ சொன்னிய, என் ஒய்ஃப் அவமானப்படக்கூடாதுன்னா அந்த பணத்தை திருட்டன்னு சொல்லி. வேலைக்கு தானே வந்திருக்க, அடக்க ஒடுக்கமாவா? சரி அண்ணே, கூடாதுன்னா அந்த பணத்தை திருட்டன்னு சொல்லி இப்ப அந்த பொண்ணு அவமானப்படலன்னு நினைறியா? காசு கூட தராம எஸ்கேப் ஆயிட்டா. ஒழுங்கா ரிட்டையர் ஆனா வீட்டுல கைய கால வச்சுக்கிட்டு சும்மா இருக்கையா? அவமானப்படலன்னு நினைறியா? என்ன வெளியெடுக்க நீங்க எப்படிலாம் கஷ்டப்பட்டீங்கன்னு ஓனர் சொன்னாருங்க. அப்பல எப்படிடா இவ்வளவு பேருக்கு வாரி வள்ளல வழங்குறியாடா? அப்படிதான்டா என் நட்பு, என் நட்பு. கஷ்டப்பட்டீங்கன்னு ஓனர் சொன்னாருங்க. நல்லா திருந்த வாய்ப்பே இல்லைங்க. திருந்தணும்னு நினைச்சு ஒரு ஸ்டெப் முன்னாடி எடுத்து வச்சா நான் பாட்டுக்கு என் வாழ்க்கையை வாழ்ந்துகிட்டு இருந்தேன். கிரிக்கெட் வந்து என் வாழ்க்கையை சுனாமி மாதிரி அடிச்சிட்டு போயிருச்சு. திருந்த வாய்ப்பே இல்லைங்க. திருந்தணும்னு நினைச்சு ஒரு ஸ்டெப் முன்னாடி எடுத்து வச்சா என் அறியாம 4 ஸ்டெப் நானே பின்னாடி வச்சிடறேங்க. எத்தனை வருஷமா போராடிக்கிட்டு இருக்காங்க. ரொம்ப வருத்தமா இருந்தாலும் எனக்கு பாவமா இருக்கு பார்த்தாவே. என் அறியாம 4 ஸ்டெப் நானே பின்னாடி வச்சிடறேங்க. எனக்கு இருக்கிற ஆசையெல்லாம் உங்களுக்கு சந்தோஷமா வச்சுக்கிறது மட்டும்தாங்க. இது விடணும். அது ரைட்ரா, நீ ஊருட்டு போய் கதை சொல்ற, கூட நின்னு என்கிட்ட கதை சொல்றேன். இருந்து எந்த கனவோட சென்னைக்கு வந்தீங்களோ அதெல்லாம் நடக்கணும். உங்களை நான் நல்லா பாத்துக்கணும், சந்தோஷமா வச்சுக்கணும். இத சொல்றதுக்காயா எவ்வளவு காலம் படாத பாடுபட்ட? நான் தான் உன்னை சொல்ல விடாம தடுத்துட்டேனா? எவ்வளவு பெரிய தவற பண்ணிட்டேன். வச்சுக்கணும். நான் அவ்வளவு மோசமான ஆள் இல்ல, நல்லவன் தானே உங்களுக்கு காட்டணும். இப்படி எல்லாம் முடியாது சார், எதுவுமே பண்ண முடியாது. அழுவா, அம்மா பால் எனக்கு உங்களை ரொம்ப பிடிக்குங்க. கடுப்பாயிரம். ஐயோ, குட்டிக்காரன் சார் நானு. சார் ஒரு பையன் ஒரு பொண்ணு, பொண்ணுக்கு 2 குழந்தை இருக்கு.